எப்பவும் வழக்கம் போல் சப்பாத்தியை செய்யாமல் இப்படி ஒருமுறை சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சப்பாத்தியை எப்போதும் போல் செய்யாமல் அடுத்த முறை சற்று வித்தியாசமாக உருளைக்கிழங்கைக் கொண்டு சப்பாத்தியை செய்யுங்கள். இந்த உருளைக்கிழங்கு சப்பாத்தி செய்வதற்கு மிகவும் சுலபமாக இருப்பதோடு மிகவும் சுவையாகவும் மென்மையாகவும் இருக்கும். முக்கியமாக இந்த சப்பாத்திக்கு சைடு டிஷ் எதுவுமே தேவைப்படாது. அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். உங்களுக்கு உருளைக்கிழங்கு மசாலா சப்பாத்தியை எப்படி செய்வதென்று தெரிந்து கொள்ள வேண்டுமா? இதோ உருளைக்கிழங்கு மசாலா சப்பாத்தி ரெசிபி. இந்த முறையில் சப்பாத்தி செய்து சுவை எப்படி இருந்தது என்று உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். சப்பாத்தி செய்ய தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 2 கப், கடலை மாவு 3 ஸ்பூன், உருளைக்கிழங்கு 2 வேக வைத்தது, மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 3/4 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன், கொத்தமல்லி சிறிது, உப்பு சுவைக்கேற்ப, நெய் 2 ஸ்பூன். சப்பாத்தி செய்முறை: ஒரு பாத்திரத்தில் வேக வைத்து உருளைக்கிழங்கை எடுத்துக்கொண்டு கட்டிகள் இல்லாதவாறு கைகளால் நன்கு மசித்துக் கொள்ள வேண்டும். அதில் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சீரகத்தூள், பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி மற்றும் சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக் கொள்ள வேண்டும். பிறகு நெய் சேர்த்து நன்கு பிசைந்து விட வேண்டும். பின்பு அதில் கடலை மாவை சேர்த்து பின் கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நன்கு சப்பாத்தி மாவு பதத்திற்கு பிசைந்து கொள்ள வேண்டும். அதில் நெய் சேர்த்து நன்கு பிசைய வேண்டும். இந்த சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது தண்ணீர் எதுவும் சேர்க்கக்கூடாது. மாவை நன்கு பிசைந்த பின் உருண்டைகளாக்கிக் கொள்ள வேண்டும். உருண்டையை எடுத்து சப்பாத்தி போன்று தேய்க்க வேண்டும். அப்படி தேய்க்கும் போது அதிக அழுத்தம் கொடுத்து தேய்க்காமல் மென்மையாக தேய்க்க வேண்டும். இறுதியாக ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வைத்து கல் சூடானதும் அதில் தேய்த்து வைத்துள்ள சப்பாத்திகளை எண்ணெய் அல்லது நெய் ஊற்றி முன்னும் பின்னும் திருப்பி வேக வைத்து எடுத்தால் சுவையான உருளைக்கிழங்கு மசாலா சப்பாத்தி தயார். நம் உடலுக்கு அதிமுக்கிய தேவையான வைட்டமின் பி, வைட்டமின் இ, மினரல்கள் காப்பர், சிங்க், அயோடின், சிலிகான், பொட்டாசியம் மற்றும் கால்சியம் மற்றும் இதர மினரல் உப்புகள் கோதுமை மாவில் அடங்கியிருக்கின்றன. நீரிழிவு நோய், இரத்தக் கொதிப்பு போன்ற நாள்பட்ட வியாதிகளால் அவஸ்தைப்படுவோருக்கு சப்பாத்திதான் சிறந்த உணவு. இது நோய் எதிர்ப்புச் சக்தியை அதிகரிப்பதால் நோய் தொற்றுகள் இல்லாமல் பார்த்துக்கொள்ளும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள். மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.